பிசாசின் தொல்லை பயங்கரமாக இருக்குது பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து எங்கேயாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரா, பிசாசுனால எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னு? எங்கேயுமே கிடையாது. அவர் பிசாசுகளை பார்த்து போ அப்படின்னு சொன்னார், அதுங்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்துக்காக அழுது 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 ஜெபம் பண்ணார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், அதில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி உரத்த சத்தத்தோடும் பலத்த கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கும். அவர் குமாரனாயிருந்தும் கீழ்ப்படிதலை பட்ட பாடுகளினாலே கற்றுக்கொண்டார்னு பவுல் அங்கே ஒரு பெரிய ரகசியத்தை எழுதுவார். அப்போது தேவனை நோக்கி கீழ்ப்படிதலை தாரும் அப்படின்னு சொன்னால் தேவன் தரமாட்டார். ஏன்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிற